வணக்கம். நேற்று மேகமலை மற்றும் வருஷநாடு பகுதியைச் சேர்ந்த சுமார் 98 கிராம மக்கள் நேற்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடி போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது திமுக எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது திமுக எம்பியான தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு பேசும்போது, நான் வருஷநாடு பகுதி மற்றும் மேகமலை பகுதியில் பொதுமக்களை அப்புறப்படுத்தினால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா பேட்டியளிக்கையில், கடந்த காலங்களில் 2006 முதல் வருஷநாடு மற்றும் மேகமலை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த தொடர்ந்து வனத்துறை சிறுகுழுக்கூர் மற்றும் மேகமலை புலிகள் சரணாலய பகுதி என முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அப்பொழுதெல்லாம் இது குறித்து திமுக மற்றும் அதிமுகவினர் சுப்ரீம் கோர்ட்டில், அதாவது டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்து அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என எந்த விதமான வாக்குறுதிகளையும் அளிக்காமல் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கம்பம் சட்டமன்ற தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா கூறுகையில், திமுக மற்றும் அதிமுகவினர் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தனர் தமிழகத்தில். அப்பொழுதெல்லாம் வருஷநாடு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மற்றும் மேகமலை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது குறித்து எந்த விதமான சீராய்வும் மனு தாக்கல் செய்யாமோ அதற்காக எந்த விதமான பதிலும் தெரிவிக்காமல் இருந்துவிட்டு நேற்று நடந்த போராட்டத்தில் மட்டும் திமுக குறிப்பாக பெரியகுளம் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்து இப்பொழுது தன்னுடைய பதவி ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளார். ஆனால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும். முக்கியமாக வருஷநாடு மற்றும் மேகமலை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக நான் அனுமதிக்க மாட்டேன். குறிப்பாக கம்பம் சட்டமன்ற தொகுதியான ஜெகநாத் மிஸ்ரா நான் அனுமதிக்க மாட்டேன். தொடர்ந்து இது குறித்து நான் அனைத்து குறிப்பாக தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளரிடம் இது குறித்து புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருபோதும் வருஷநாடு மேகமலை பகுதியில் வசிக்கக்கூடிய 98 கிராம மக்களை அப்புறப்படுத்தக்கூடாது. அப்படி அப்புறப்படுத்தினால் கடுமையாக நாங்கள் தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்வோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வரும் அடுத்த வாரம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் தமிழக அரசின் சார்பில் வருஷநாடு மேகமலை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தக்கூடாது என சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார்.